அதை பற்றி இப்போ நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் நிறையா ஆய்வு செஞ்சு நிறையா விவாதம் நடக்கும். அது அரசாங்கத்தில் பல துறைகளுடைய சார்பாக பேசித்தான் இதற்கெல்லாம் முடிவெடுக்க முடியும். எனவே அதில் நான் எந்த முடிவும் இப்பொழுது சொல்ல முடியாது. இல்லை, அதாவது இது நம்முடைய மாநிலத்துக்குள்ள நடந்தது அல்ல. இது பக்கத்து மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம். அதில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுவே தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அரசாங்கம், அந்த போலீஸ் அதிகாரிகள் கடுமையாக இருக்கிற காரணத்தால் தான் அந்த குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. எனவே அப்படி நிறைய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிலவற்றில் அவர்கள் எங்காவது சென்று எல்லா ரோட்லையும் 24 மணி நேரம் போலீஸ் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் அது தெரிந்த உண்மை. எனவே அதிலே தவறி வருவது. எனவே அதையெல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இல்லை, அதாவது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் ஜென்ரலாக சொல்றதுங்கிறது சரியில்லை. அது அவங்கள நம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் அது இருக்கிற தப்பு செய்யலாம். 1000 பேர் போகிற இடத்துல ஒரு 5 பேர் பண்ணுற தப்புக்காக மாணவர்களை ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தையும் அவர்களுக்கு நாம் விதைப்பதாக ஆகிவிடும். ஆனாலும் கூட அதுவெல்லாம் நடக்காமல் பார்ப்பதற்கு உரிய நடவடிக்கையை நாம் எடுக்க வேண்டும். நீங்கள் சொல்லுவதைப் போல படிப்படியாக நாம் அதை தடுப்பதற்காகத்தான் நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரே நாளிலே செய்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியும். எனவே படிப்படியாக அதை முழுமையாக ஒரு காலகட்டத்தில் குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். 70 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு இல்லை, அந்த பாட்டில்கள் எவ்வளவு கணக்குங்கிறதே இல்லை. எவ்வளவு பாட்டில் வெளியில் போகிறதோ அந்த பாட்டில் திரும்பி வர வேண்டும். அதுதான் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு. அதைத்தான் நாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்பொழுது ஒரு 12 மாவட்டத்தில் அதை செய்வதற்கான ஏற்பாடு செய்து செப்டம்பரில் மாநிலம் முழுவதும் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு பாட்டில் வாங்குகிற பொழுது 10 ரூபாய் அவர்கள் டெபாசிட்டாக கொடுக்க வேண்டும். அதை திருப்பி கொடுத்தால் அந்த 10 ரூபாய் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும். இப்படித்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எது அது 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 வேற சப்ஜெக்ட். அது ஒரு பொதுவான சப்ஜெக்ட். இல்லை, அவர் முதல்ல எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டாருன்னா ஓகே. அதை பற்றி இப்போ அதை பெரிய ஆய்வில் போய் தான் முடிவெடுக்கணும். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறது. எனவே அதற்கு பின்னால் தான் அதில் முடிவெடுக்கணும். ஒரு 10 வருஷம் அதை செஞ்சிருக்கலாமே. ஒரு 10 ஆண்டு காலம் கிடைத்ததில்ல. எல்லா கட்சியும் சேர்ந்து அதை பண்ணியிருக்கலாம்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.